மகர லக்னத்திற்கு செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியாகிறார். 11ஆம் அதிபதி என்ற வகையில் பாதகஸ்தான தன்மையும் பெறுகிறார். இந்த செவ்வாய் 12ஆம் இடமான தனுசுவில் இருந்தால் தாயாராலும் சகோதர வர்க்கத்தாலும் நன்மை மிக குறைவு. சில இரவுகளில் தூக்கத்தையும் கெடுக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும். யாரிடமாவது கடன் கேட்க வைக்கும். சிலர் துணைவர் மூலம் கடன் பெறுவதும் உண்டு. உயர்கல்வியை தடுக்கும். சிலரை 10ஆம் வகுப்பை கூட நிறைவு செய்ய விடாது. சிலருக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுத்தாலும் பலரையும் வெளி மாவட்டங்களில் வேலையில் சேர்க்க வைக்கும். சொந்த வீடோ சொந்த நிலமோ அமைவதில் காலத்தை கடத்தும். தாமதத்தையும் தடைகளையும் உண்டு பண்ணும். சிலர் இரவு நேர பணிகளில் இருப்பர். சிலருக்கு தாயாரின் இழப்பையும் சொத்து இழப்பையும் தரும். சில சமயங்களில் தாயிடமோ அல்லது மனைவியிடமோ போனில் பேசுவதை கூட தவிர்க்கும். ஜாதகருக்கும் தாயாருக்கும் இடையே அன்பை குறைக்கும். கலத்திரத்துடன் அடிக்கடி சச்சரவுகளை ஏற்படுத்தும். சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியேற வைக்கும். மூத்த சகோதரத்துடன் பிணக்கை ஏற்படுத்தும். அதனால் மூத்த சகோதரம் தள்ளியே இருக்கும். சேமிக்கும் பணத்தை சில கெட்ட வழிகளிலும் செலவழிக்க வைக்கும். அடிக்கடி பிரயாணங்களை ஏற்படுத்தும். பொதுவாக செலவுகள் அதிகரிக்கும். இந்த செவ்வாயுடன் சேரும் கிரகங்கள் இந்த செவ்வாயை பார்த்த கிரகங்களின் அடிப்படையிலும் இடமளித்த குருவின் நிலையை பொறுத்தும் பலன்களில் மாறுபாடு உண்டு.